மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ஒரு ஹீலிங் மிராக்கிள் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வசனத்தில், அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் இயேசுவினிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை இயேசு சுஸ்தமாக்கினார். எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த உலகமும் ஆவிக்குரிய ஜீவனும் ரெண்டுமே கான்ட்ரரியாகவே இருக்கும். அப்போது இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்து வர இந்த உலக காலங்களில் நம்ம ஆவியை குறித்து பேசும் பொழுது இந்த உலகம் நம்மை பார்த்து சிரிக்கும். ஆனால் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த வியாதியை கொண்டு வர்றதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ் இருக்குது. அந்த டீமோனிக் பொசஷன்ஸை டெலிவர் பண்ண உடனே அவர் ரெப்யூக் பண்ணி வெளியில் அனுப்பிச்ச உடனே அந்த வியாதி அந்த இடத்துல சுகமாகுது. அதே போல் தான் பிஹைண்ட் எவ்ரி டிசீஸ் அண்ட் சிக்னஸ் தேர் இஸ் அன் இல்லீகல் பேக்டோர் என்ட்ரி ஆஃப் அ டீமோனிக் ஃபோர்ஸ். அந்த டீமோனிக் ஃபோர்ஸை நம்ம இயேசுவின் நாமத்தில் விரட்டும் பொழுது பரிபூர்ண சுகம் இயேசுவின் கரத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும்.